பாஜகவுடைய அரசியல் சாணக்கியர் என்று சொல்லப்படக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து இன்னைக்கு பயணம் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு 2 நாள் பயணம். அமித்ஷாவின் சாதனை யூபியில் பெருசு. பிரமோத் மகாஜனும் வாஜ்பாய் அவர்களும் எடுத்த நடவடிக்கை ஒரு பூமரங் ஆகி அது கல்யாண் சிங் மேட்டர்ல 3வது போன பாஜகவை இடத்துக்கு கொண்டு வந்தது அமித்ஷா தான். உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. அதிமுக கூட்டணி போனவங்க இப்போ திமுக கூட போகாம மிலிட்டண்டா போயிருப்பாங்கன்னா வளர்ந்துருக்கும். இங்க திராவிடம் தான், அதெல்லாம் சும்மா கம்பக்கு. அண்ணாமலை எடுத்த அந்த ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறத எடுத்து போயிருப்பாங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். 2வது இடத்துக்கு பாஜக திமுக அணியை எதிர்கொண்டு வந்திருக்கும். மோடி பிஎம்ஆ இருக்கிறத கூட ஜாதி அடிப்படையில் வன்மத்தோடு பார்க்கக்கூடிய உங்களோட கருத்தெல்லாம் அண்ணாமலைக்கு எதிராக வெற்றி பெற்று. அமித்ஷா வரக்கூடிய ஒரு எடப்பாடி கிட்ட ஏமாறாம 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கணும். அப்படி அவர் ஏமாந்துட்டாருன்னா 29ல் மோடியை ஏமாத்திடுவாரு. இவரை தவிர இன்னொருத்தர் அணி அமைக்க முடியாதுங்கிற அட்வான்டேஜஸ் பொசிஷனுக்கு எடப்பாடி போயிட்டார். அப்போ அவரை குயித்தி தான் சீட்டை அஷ்யூர் பண்ணாமலே அண்ணாமலை தூக்கி போட்ட பிறகு அந்த ஓபிஎஸ் சொல்லக்கூடிய கேஸ்ல ஏதாவது பிளே பண்ணி பொதுச் செயலாளர் செல்லாதுன்னு சொல்லி அந்த மிரட்டல் காட்டி தான் அவர்கிட்ட சீட்டை வாங்க முடியும். எடப்பாடி திணறிடுவாரு, எடப்பாடி அலறுவாரு. எப்படி 10.5க்கு பயில் சொல்ல முடியாம விக்கிரவாண்டியை விட்டு ஓடினாரோ, நீங்க அந்த விக்கிரவாண்டியை விட்டு சீமான் சொல்றாரு கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு எடப்பாடியும் சேர்த்தான் சொல்றாரு. பலன் நிரூபிக்காத தன் கையில வராத ஓட்டை விஜய் டிரான்ஸ்பர் பண்ணிடுவாருன்னு பிஜேபிக்கு சீட்டை அடிப்பாரு. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. பாஜகவுடைய அரசியல் சாணக்கியர் என்று சொல்லப்படக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து இன்னைக்கு பயணம் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு 2 நாள் பயணம். இவருடைய பயணம் எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது சார்? அதாவது அமித்ஷாவின் சாதனை யூபியில் பெருசு. பிரமோத் மகாஜனும் வாஜ்பாய் அவர்களும் எடுத்த நடவடிக்கை ஒரு பூமரங் ஆகி அது கல்யாண் சிங் மேட்டர்ல 3வது போன பாஜகவை இடத்துக்கு கொண்டு வந்தது அமித்ஷா தான். நான் யாதவ் நான் ஜாதவ் 2 வரையும் ஆர்கனைஸ் பண்ணி சோசியல் போலரைசேஷனை உருவாக்கி இடத்துக்கு கொண்டு வந்தவர் அமித்ஷா. காரணம், அங்க இடத்துல இருந்த கட்சி, இங்க இடத்துல இருந்த கட்சி அல்ல. பாஜகவின் இங்க பலகீனமே ஐயா இந்துக்களின் தந்தை ஐயா தாளிங்க நாடார் மிலிட்டண்டா உருவாக்குன ஒரு கட்சி. பாமக மாதிரி, மதிமுக மாதிரி, தேமுதிக மாதிரி மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய ஒரு கட்சின்னு மிலிட்டன் பார்ட்டி சொதப்பல் பார்ட்டியாட்டு ஆயிட்டு. மற்ற எங்கேயும் மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய ஒரு தன்மை பாஜக வைக்கல. அவங்க தலைமையில கூட்டணி சேர்த்து விடுவாங்களே தவிர இந்த முதலமைச்சர் வேட்பாளர் இந்த திராவிட கழகத்தோட திராவிட கட்சியோட கூட்டணி, அந்த திராவிட கட்சியோட கூட்டணி மாறி மாறி கூட்டணி மற்ற ஸ்டேட்ல போகல. இங்க மாறி மாறி கூட்டணி போனதுனால கட்சி தேஞ்சு போச்சு. அதிமுக கூட்டணி போனவங்க அப்புறம் திமுக கூட போகாம மிலிட்டண்டா போயிருப்பாங்கன்னா வளர்ந்துருக்கும். இங்க திராவிடம் தான், அதெல்லாம் சும்மா கம்பக்கு. பாஜக மாறி மாறி கூட்டணி போனதுனால உள்ள தவறாலதான் பாஜக வளர்ச்சி இல்லை. இப்பவும் அண்ணாமலை எடுத்த அந்த ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறத எடுத்து போயிருப்பாங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். 2வது இடத்துக்கு பாஜக திமுக அணியை எதிர்கொண்டு வந்திருக்கும். 3வது எடப்பாடி தள்ளியிருக்கலாம். ஆனா மோடி நலன் மீதே நன்மை இல்லாத, மோடி பிஎம்ஆ இருக்கிறத கூட ஜாதி அடிப்படையில வன்மத்தோடு பார்க்கக்கூடிய உங்களோட கருத்தெல்லாம் அண்ணாமலைக்கு எதிராக வெற்றி பெற்றுச்சு. இது வேதனைக்குரிய விஷயம். கண்டிப்பா இப்போ முடிவெடுத்தாச்சு. இப்ப நம்ம மோடி லாயலிஸ்டா வெல்விஷராட்டு எடுத்த முடிவுக்கு பாஜகவை எப்படி காப்பாத்துறதுங்க தான் நம்ம நோக்கம். அமித்ஷா வரக்கூடிய ஒரு எடப்பாடி கிட்ட ஏமாறாம 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கணும். இதுதான் அமித்ஷா முன்னாடி உள்ள கடமை. ஏன்னா அப்படி அவர் ஏமாந்துட்டாருன்னா 29ல் மோடியை ஏமாத்திடுவாரு எடப்பாடி பழனிசாமி. சோ அதற்கு தக்கன அமித்ஷா நகரணும். சில ரேகைகள்லாம் அதை நமக்கு நம்பிக்கை கொடுக்குது. இன்னைக்கு ஓபிஎஸ் சொல்லி இருக்கக்கூடிய அந்த வழக்கு 4 வாரத்துல முடிக்க சொன்னார். அந்த வழக்கை இன்னும் முடியல. அப்போ அமித்ஷா சொல்றதை கேட்கலன்னா அந்த வழக்குல அமித்ஷா ஒரு ஓகே, அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேர்தல் ஆணையம் அதுக்குள்ள புகுந்து ஒரு வேலையை எடப்பாடி காட்டிடலாம். பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாததுன்னு சொல்லிடலாம். இதுக்கு
ஒரு ஹோப் இருக்குது. ம். நான் இதை நம்பியே சொல்லல, ம். டெக்னிக்கலா இது ஒரு ஹோப் இருக்குது. அதைத்தான் நம்ம மோடி கிட்ட சொல்லியிருக்கிறோம், அமித்ஷாட்ட சொல்லியிருக்கிறோம், நட்டாட்ட சொல்லியிருக்கிறோம், PL சந்தோஷ் கிட்ட சொல்லியிருக்கிறோம். இப்ப நிதின் நாபின் சின்ஹா கிட்டையும் நம்ம ம். சொல்லியிருக்கிறோம். ம். ம். ஸோ இந்த இதுக்குள்ள அமித்ஷா வாராரு. ம். அமித்ஷா இதுல வந்து எடப்பாடி கிட்ட ஏமாறாம இருக்கணும். ஓகே. அதுதான் அமித்ஷாவுக்கு இங்க மெயின். ம். ம். நீங்க ஸ்டாலினை தோக்கடிக்கணும் இது பண்றங்கிறது வந்து ஒரு நம்ம பொசிஷன் பண்ணிக்கலாமே தவிர, ம். மோடி வந்து ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் கதவை அடைச்சதே ம். காங்கிரஸ் தான் எதிரிங்கிறது தான் நோக்கம். ம். ம். 29ல காங்கிரஸ் இங்க 14 19 மாதிரி 19 24 மாதிரி சாதிச்சிடக்கூடாது. ம். நாம 98 99 மாதிரியாவது ம். 29ல சாதிக்கணுங்கிற அடிப்படையில ம். பலத்துக்குரிய சீட்டு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைங்கிறது தான் ம். மோடிக்கு விருப்பம். அதை நிறைவேற்றதுக்குள்ள ம். வேலைகளை ம். அமித்ஷா செய்வாரு. அதுல எடப்பாடி கிட்ட ஏமாந்துட மாட்டாரு. ஓகே. எடப்பாடி அமித்ஷாவுக்கு வேப்பில அடிச்சிடாம ம். அதை கேர்ஃபுல்லா அமித்ஷா செய்வாருன்னு நான் நம்புறேன். இப்போ நயனாருடைய அந்த பயணம் வந்து நடைபயணம் வந்து புதுக்கோட்டையில முடியுதா சொல்றாங்க. அந்த பயணத்துக்காக தான் அவர் வராரு அப்படின்ற போல சொல்றாங்க. ஆனா வந்து இப்போ பொதுவா வந்து சென்னை, மதுரை, திருச்சி இந்த மண்டலங்கள்ல தான் எல்லா மாநாடுகளும் நடக்கும். இப்போ புதுசா என்ன சார் புதுக்கோட்டையை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? அரசியல் திருப்பு முனையாக புதுக்கோட்டை அமையுமா? புதுக்கோட்டை பாஜகவுக்கு பலகீனமான பகுதி தான். ஆ. பலகீனமான பகுதியில பலத்தை சேர்க்கிறதுக்காக ம். அங்க அந்த முயற்சி எடுத்திருப்பாங்க. நம்ம திருநாக்கரசு அண்ணன் இருக்கும்போது அந்த பகுதியில ம். நல்ல வாக்குகள் கிடைச்சது. ம். அதுக்கு பிறகு அந்த இடத்துக்குள்ள உள்ள வாக்குகள் வந்து கொஞ்சம் சுருண்டு போக ஆரம்பிச்சிடுச்சு. ம். ம். மீண்டும் அந்த இடத்துக்குள்ள ஒரு பலத்தை சேர்க்கறதுக்காக ம். பண்றாங்க. எல்லா தமிழகத்துல எல்லா பகுதியிலுமே கட்சி ம். வலுப்பெறணுங்கிறதான ஒரு கட்சிக்கு நோக்கமா இருக்க முடியும். ஓகே சார். அதே போல என்டிஏ கூட்டணி அது இறுதி செய்யப்படாமலே இருக்கு. என்ன காரணம்? அந்த கூட்டணிகள் தலைவர்கள்லாம் அவருடைய மேடையில ஏறுவாங்களா? குறிப்பா ஒரே மேடையில இபிஎஸ், அண்ணாமலை போன்றவரெல்லாம் ஏற வாய்ப்பு இருக்கா சார்? இபிஎஸ் அண்ணாமலை ஒரே மேடையில ஏறதுல ஒன்றும் வாய்ப்பு ஒன்றும் அதில் ஒன்றும் சிரமம் இல்லையே. ஓகே. ஓகே. பட் என்னன்னா சீட் ஷேரிங் முடிகிறது வரை எடப்பாடியை சிஎம்னு ப்ரொஜெக்ட் பண்ணாண்டாங்கிற எண்ண ஓட்டம் பாஜக தலைமைக்கு இருக்கலாம். ஏன்னா எடப்பாடி ஒரு டஃப் பார்கெய்னர். டேக் இட் ஆர் லீவ் இட் அவர் தான் கொடுப்பாரு. தனிச்சு போட்டிடுங்கன்ட்டாரு. பதறிட்டாங்க 2019ல. பாமகவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு 7+1. 23 பாமக நிற்கும் போது உங்களுக்கு கிடையாதுன்ட்டாப்ல. இப்போ அண்ணாமலை எடுத்த 11.4 விழுக்காடும் இவர் எடுத்த 20 2-1ங்கிறதுல நிற்கிறாப்புல. இது முடியதுக்கு முன்னாடி சேர்ந்தா அப்புறம் ஏமாந்து போய் தான் நிற்கணும். ஈஸியா ஏமாத்திடுவார் எடப்பாடி பழனிசாமி. ஸோ அதுல கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க. சீட் ஷேரிங்ல ஏமாந்துடக்கூடாதுல கேர்ஃபுல்லா இருக்கிறாப்புல. பிஎம்ஓவும் அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் இருக்கு. சீட் ஷேரிங் வந்து இப்போ இறுதி செய்யப்படுமா சார்? பாஜக அதிமுக எடப்பாடி உடனே இறுதி செய்ய மாட்டார். பாஜகவை காட்டி அவரு பாமகவை அடிச்சிட்டாரு, தேமுதிகவை அடிச்சிட்டாரு. ஏன்னா மக்களவை தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் 1/2% வாக்கெடுத்த தேமுதிகவுக்கு கேப்டன் சிம்பதி இருந்து பிரேமலதா அம்மையார் பொதுச்செயலாளராக எஃபெக்டிவா பண்ணாங்க, நான் மறுக்க வரல. 5 சீட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க என்டிஏ பிஜேபி அணியில போவாங்களா அதிமுக அணியில போவாங்கன்னு சொன்னா எடப்பாடி கால்குலேட் பண்ணிட்டாரு. இவங்க பிஜேபி அணிக்கு போனாங்கன்னா அவங்க 2வது வந்துரும்னு, பிஜேபி அணி 2வது வந்துடும் முடிவு பண்ணி 5 சீட்டு கொடுத்து தேமுதிகவை கையில் எடுத்துட்டாரு 2024ல 5 எம்பி சீட்டு கொடுத்து. இப்ப அவர் பாஜக கூட காம்ப்ரமைஸ் பண்ணனால பாமகவுக்கு பார்கெனிங்க, தேமுதிகவுக்கு பார்கெனிங்க, தினகரன் ஓபிஎஸ்க்கு பார்கெனிங்க, எல்லாத்தையும் அடிச்சிட்டாரு. சிங்கம் காளமாடு கதையாட்டு 4 காளமாடு சேர்ந்து சிங்கத்தை கார்னர் பண்ணிச்சு. அந்த 4 காளமாடையும் ஒன்றிணைக்கக்கூடிய பணியை நாங்க செய்தோம். எங்க ஆர்டி டீம், அண்ணாமலை, ஓபிஎஸ், டிடிவி, அன்புமணினா அன்னைக்கு ராமதாஸ் அன்புமணி தான் முகம். அவர் தான் சிஎம் கேண்டிடேட். இந்த 4 பேரையும் எடப்பாடி கிட்ட ஏமாறாம ஒரு அரசியலை நாம பண்ணணும். இதுல தேமுதிகவும் இந்த சைடு நின்றுப்பாருன்னா எடப்பாடி 24லே 3வது போயிருப்பாரு. ஸோ தேமுதிகவுக்கு 5 சீட்டு கொடுத்து 2வது இடத்தை தக்க வச்சுக்கிட்டாரு. இப்ப பாஜகவுக்கு பார்கெனிங் அடிச்சுக்கிட்டு அண்ணாமலையை தூக்கி போட்டதுனால என்டிஏ தலையில்லாத முண்டமாட்டு ஈரோடு கிழக்கிலே ஆன சூழ்நிலையில, அதற்கு பிறகு அண்ணாமலை மாற்றப்பட்ட சூழ்நிலையில இவரை தவிர இன்னொருத்தர் அணி அமைக்க முடியாதுங்கிற அட்வான்டேஜஸ் பொசிஷனுக்கு எடப்பாடி போயிட்டாரு. அப்ப அவரை குயித்தி தான் சீட்டை அஷூர் பண்ணாமலே அண்ணாமலையை தூக்கி போட்ட பிறகு அந்த ஓபிஎஸ் சொல்லக்கூடிய கேஸ்ல ஏதாவது பிளே பண்ணி பொதுச் செயலாளர் செல்லாதுன்னு
சொல்லி அந்த மிரட்டல் காட்டி தான் அவர்கிட்ட சீட்டை வாங்க முடியும். இப்போவும் இப்போ அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஓகே 20 விழுக்காடு அவரால் தான் அணி அமைக்க முடியும்னு இருக்கிறாரு. அப்போ அதுல வந்து நீங்க பொதுச் செயலாளர் செல்லாது, ரெட்டையில கையெழுத்து உரிமை உங்களுக்கு இல்லைன்னு ஒரு ரிமோட் சான்ஸ் தான். அதுல அடிச்சு தான் இவர்கிட்ட சீட்டை வாங்க முடியுங்கிற நிலைமை ஆயிட்டு. ஏன்னா சீட்டை உறுதி பண்ணாம அண்ணாமலையை மாத்தினால அவரு அமித்ஷாவை ஏமாளின்னு நினைக்க ஆரம்பிக்கிறார். அமித்ஷாவை ஏமாளின்னு நினைக்க ஆரம்பிக்கிறார். அதுல அமித்ஷா ஏமாந்துடக்கூடாது. சார் இப்போ வந்து அமித்ஷா வரக்கூடிய சமயத்துல இந்த அதிமுகவுடைய வழக்கு எழும்பி இருக்கு. இதனால வந்து அதிமுகவுடைய பிடி மேலதான் இருக்கு, டெல்லி கையில தான் இருக்கு இறுதியா அப்படின்னு நினைச்சுக்கலாமா சார்? அதை பயன்படுத்தணுங்கிறது என்னோட எண்ணம். அல்லது எடப்பாடி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங், மோடிக்கு வலது பக்கத்துல இருந்துகிட்டே 6 எம்பி சீட்டு தான் தருவேன்னு சொல்லி 12 எம்பி சீட்டு அண்ணாமலை கேட்டு உடைச்சிட்டு போனவரு. உடைச்சி போன பிறகு 18 என்டிஏ சீமான லீடரா காட்டி நிதிஷ்குமார் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுனா இவர் 3வது போயிருவாருன்னு வீழ்ச்சியில தான் வந்திருக்கிறாரு. ஃபால் வீழ்ந்து போய் தான் வந்திருக்கிறாரு. சீமானோட இவருக்கு கன்னியாகுமரியில ஓட்டு குறைவு, சீமானுக்கும் பிஎம் கேண்டிடேட் கிடையாது, புதுச்சேரியில ஓட்டு குறைவு, தென் மாவட்டத்துல 30,000 ஓட்டு குறைவு, விளவங்கோட்டுல 4வது போயிட்டாரு. அப்போ இந்த இது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அங்க வந்திருக்கிறாரு. இனிமேல் இவரு விஜய் வாராரு, சீட்டை குறைங்க பாரு. அப்போ சுதாகர் ரெட்டி மோடிக்கு லாயலிஸ்ட் தெளிவா சொல்லிட்டாரு. அல்லு அர்ஜுன் பல நிரூபிக்காதவரால ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியல. பவன் கல்யாண் பல நிரூபிச்சாரு, ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணாரு. விஜயகாந்த் மாதிரி பவன் கல்யாண் மாதிரி பல நிரூபிச்சாதான் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியும். அதுல பாஜக உள்ளவங்களுக்கே விவரம் பத்தல, அரசியல் விவரத்துல ரொம்ப டல்லா இருக்காங்க, லெஸ் இன்பால்வ்டா இருக்காங்க. திருநாக்கரசு அண்ணன் தெளிவா சொல்லிட்டாரு. சிவாஜி, பாக்கியராஜ், ராஜேந்தர், ராதிகா, வடிவேலு யாருமே பல நிரூபிக்காம ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணல. விஜயகாந்த் பல நிரூபிச்சாரு, ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணாரு. இதை பிரேமலதா அம்மையாரும் தெளிவா நெத்தியடியா அரகுர அரசியல்வாதிகளுக்கு தெளிவா மண்டையில உரைச்சால சொல்லிட்டாங்க. விஜயகாந்தா இல்லையாங்கிறது 26 தேர்தல் ரிசல்ட் வந்தாதான் தெரியும். இதுதான் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு நான் சொல்றேன். பல நிரூபிக்காத தன் கையில வராத ஓட்டை விஜய் டிரான்ஸ்பர் பண்ணிடுவாருன்னு பிஜேபிக்கு சீட்டை அடிப்பாரு. நாளை கடைசியா விஜய் வராருன்னு சொல்லி பிஜேபிக்கு சீட்டு அடிப்பாரு. அது ஒரு அலேலியா கோஷ்டி, மதமாற்ற கோஷ்டி. அது இந்த ஃபெலிக்ஸ் ஜெரார்ட்ல இருந்து, ஜேசிடி பிரபாகர்ல இருந்து, இது ஜான் ஆரோக்கியசாமியில இருந்து, ஜோசப் விஜய்ல இருந்து அந்த கோஷ்டி ஒரு நல்ல ஓட்டு எடுத்துக்கிட்டு நாளைக்கு வேற வழி இல்லாம மோடியால பிழைக்க வந்தா நம்ம அதை வரவேற்கலாம். வாக்கே நிரூபிக்காத அந்த கோஷ்டிகளை வந்து முக்கியத்துவம் கொடுத்து பிஜேபிக்கு சீட்டை குறைக்கிறதுக்கு எடப்பாடி சாதுரியமா பண்ணுவார். அதுக்கு சில கைக்கூலிகளே வச்சிருப்பாரு. மோடி ஜாதி அடிப்படையில் மோடி பிரதமருங்கிறத ஏத்துக்க முடியாத கைக்கூலிகளும் அதுக்கு எடப்பாடிக்கு சாதமாக போகும். இந்த இடத்துக்குள்ளேயும் அமித்ஷா அலர்ட்டா இருக்கணுங்கிறது நம்ம போன்றவரோட கருத்து. ஏன்னா 29ல மோடி ஏமாந்துடக்கூடாதுங்களா, நாம தெளிவா இருக்கும். ஓகே சார். அதே போல பாமக எந்த நிலையில இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய குழப்பமா இருக்கு சார். இப்ப அண்மையில வந்து ராமதாஸ் தரப்பிலான பாமக வந்து ஒரு பொதுக்குழு கூட்டத்தை நடத்துறாங்க. அங்க பாத்தீங்கன்னா RSS பின்னாடி வந்து அன்புமணி இருக்காரு அப்படின்ற போல சொல்றாங்க. அதே மேடையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு அரசியல் மாற்றம் தேவை அப்படின்ற போல சொல்றாங்க. அரசியல் மாற்றம் வேணும்னா திமுக கூட போக வாய்ப்பு இல்லை, இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து அதிமுக தான். அதே போல அன்புமணி பாத்தீங்கன்னா திமுக கூட போகவே வாய்ப்பு இல்லை, அது உறுதியா அவரே சொல்லிட்டாரு. இவங்க என்ன மனநிலையில் இருக்காங்களே புரிஞ்சுக்க முடியல சார். அதாவது அவங்க விக்ரவாண்டியில ஏறி வந்தாங்க, எடப்பாடியே 3வது பேருமோன்னு களத்தை விட்டு போயிட்டாரு. ஆனா அவங்க பிரிஞ்சு போனதுல எடப்பாடிக்கு அட்வான்டேஜ் ஆயிட்டு. எப்படி சார்? வன்னியர்களின் பெருந்தலைவராக எடப்பாடி தான் இருக்கிறார். 10.5 உண்மை. 10.5 CV சண்முகம், KP முனுசாமி. நான் கிண்டல் பண்ணுவேன், பெரியாருக்கு பாரதத்தை வாங்கி கொடுத்துட்டாரா என் நண்பரு? பெரியாருக்கு பாரதத்தெல்லாம் சொல்லி செங்குந்தர், பரையர், சமூனி இதெல்லாம் சூறையாட முடியாதியா, சும்மா எல்லாம் விழிச்சுக்கிட்டான், உங்களுக்கு தான் விவரம் நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் சொல்லுவேன். பட் அவருக்கு பேக்கிங் இருக்கு. CV சண்முகத்துக்கு அது இருக்குது. CV சண்முகத்துக்கும் அதுல பங்கு உண்டு. அது KP முனிசாமி ஒத்துக்க மாட்டார் CV சண்முகம் பங்கு உண்டுன்னு. நமக்கு என்ன, அடிக்க வேண்டிய ஆயுதத்தை எடுத்து CV சண்முகத்தை அடிப்போம். அவருக்கு மெரிட் என்னவோ அதை சொல்லிட்டு போவோம். நமக்கு அவருக்கு அண்ணன் ராதா கூட நமக்கு தெரிஞ்சவர் தான். ஓகே. அடுத்தால வீரமணி, அவரும் பவர். அன்பழகன் தர்மபுரியிலே பவரா இருக்கிறாரு. துரைக்கண்ணு குடும்பத்தாரு, சுரத்தூர் ராஜேந்திரன், சம்பத்து, அருள்மொழித்தேவன், திருத்தணி ஹரி, இப்படி எக்கச்சக்க வன்னியர்களும் அங்க உருவாகி நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை தான் ஜெயலலிதா எடுத்தாங்க. நாம கொடுத்த ஸ்ட்ராட்டஜியை தான் எடுத்தாங்க. இவரு SS திருநாக்கரசு முதலியார கொஞ்சம் ஓட்டுல தான் என் நண்பர் பெரிய ஆர்கனைசர்
இவர் ஏகே மூர்த்தி ஓகே பவர்ஃபுல் கேண்டிடேட்டு தோக்கடிச்சார். அதே மாதிரி முகமது ஆசிப்ங்கிற ஒரு உருது முஸ்லீமை என்டி சண்முகம் ஒரு சாஃப்ட் வன்னியர்னு தோக்கடிச்சார். இந்த 2 இடத்துலையும் வன்னியரை போட்டிருந்தா ரெட்டால ஜெயித்திருக்கோம். அதைத்தான் நாம ஜெயலலிதாவுக்கு அன்னைக்கு ஸ்ட்ராட்டஜியா சொன்னோம். டாக்டர் ஐயாவுக்கு எதிராக தான் நம்ம சொன்னோம். மனித நீதிக்கு மனித தான் நம்ம சொன்னோம். ஜெயலலிதா 8 வன்னியரை போட்டாங்க, 45 வன்னியரை கேண்டிடேட்டா போட்டாங்க. ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ்ன்னு அவங்க பாமகவை தோக்கடிச்சு காட்டிட்டாங்க. அதோட தொடர்ச்சியாக தான் இந்த வன்னியர்களுக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் வந்து. இன்னும் சொல்ல போனால் சிவி சண்முகத்துக்கு எம்எல்ஏ மந்திரி வாழ்வெல்லாம் வந்ததுக்கு என்னோட அறிவு ஆற்றல் தான் காரணம். எப்பா உன்ட்ட நன்றி உணர்வு கேட்கலப்பா, நான் என்னோட ஸ்ட்ராட்டஜியில் தான்ப்பா நீ எல்லாம் வந்த. நிறைய வன்னியர்களுக்கு ஜெயலலிதா டிக்கெட் கொடுத்தாருன்னா நான் ஜெயலலிதா கொடுத்த ஸ்ட்ராட்டஜிப்பா. அப்போ இன்னைக்கு அதோட விளைவு 10.5 எல்லாமே வன்னியர் கட்சி ஆட்டு அதிமுக ஆகி போச்சு. பெரிய வன்னியர் கட்சி அதிமுக நிற்குது. அப்போ இந்த இடத்துக்குள்ள ரொம்ப கேர்ஃபுல்லா அன்புமணி 10.5 எடப்பாடி நம்மளை ஏமாத்துறாரு. திருச்சியில முத்தரையர் வலையர் முக்குலத்தோர் இவங்களுக்காக 10.5க்கு எதிராட்டும், கடலூர்ல நமக்காக 10.5க்கு ஆதரவாட்டும் ரெட்டை வேஷம் போடுறாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து எடப்பாடியில அவரும் சகோதரி சௌமியா அன்புமணியும் 10.5 12 கூட நீங்க கேளுங்க, உயர்த்தி கூட கேளுங்க. நின்னா எடப்பாடி திணறிடுவாரு, எடப்பாடி அலறுவாரு. எப்படி 10.5க்கு பயன் சொல்ல முடியாம விக்கிரவாண்டியை விட்டு ஓடினாரோ, நீங்க அந்த விக்கிரவாண்டியை விட்டு சீமான் சொல்றாருல கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு எடப்பாடியும் சேர்த்தான் சொல்றாரு. அது ஈரோடு கிழக்குக்காக சொல்றாரு. அப்போ எப்படி விக்கிரவாண்டியை விட்டு ஓடினாரோ அவரை நீங்க எடப்பாடியில ஓட விரட்டுனாதான் அவர் உங்களுக்கு 30+ தருவார். திமுக எதிர்ப்பு சொன்னா இந்த ஓட்டு திமுக எதிர்ப்பு ஓட்டு தானே. இது அன்புமணி நம்ம என்ன செய்திட முடியும்? நம்ம ராமதாஸுக்கு ஒரு கொஞ்சம் சீட்டை கொடுத்து ராமதாஸை கைக்குள்ள போட்டுட்டு அன்புமணியை திணற அடிச்சிருவோம். வலமும் போகாம இடமும் போகாம அன்புமணியை எந்த பக்கமும் போடாம நம்ம சுருட்டிடுவோம். ஏன்னா அன்புமணி தான் நாளைக்கு ஒரு 20-25 வருஷம் வன்னியர்களுக்கு ஒரு பெரிய தலைவராக இருக்க முடியும். இது ராமதாஸ் காலம் முடிஞ்சு போச்சு. என்னைக்கு அவர் அன்புமணியை தலைவரா சொல்லி ஏமாந்தாரோ அன்னையோட அவர் காலம் முடிஞ்சு போச்சு. இப்ப தலைவர் அன்புமணி தான். அப்போ அன்புமணி இன்னும் 20-25 வருஷம் அரசியல் இருக்கு. வன்னியர் எழுச்சி அன்புமணியால தான் வரக்கு வாய்ப்பு இருக்கு. வன்னியர் எழுச்சி வரக்கூடாதுங்கிறதா எடப்பாடிக்கு சூட்சுமோ எண்ண ஓட்டம். நீங்க எல்லாம் பாருங்க, நான் இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்றேன் உங்களுக்கு. சிவி சண்முகத்தெல்லாம் அடுத்தால அதிமுகன்னு காட்டி இவர் போட வேண்டிய கேஸ இஸ் வெரி மச் அலைவ். அவருக்காக அடியாளா கேஸ் போட்டிருக்காரு சிவி சண்முகம். நீ அதிமுகவே இல்லைன்னு 26க்கு பிறகு எடப்பாடி சிவி சண்முகத்தை கூட தூக்கி போட்டுட்டு போயிருவாரு. புரியல இவங்களுக்கு. சரி, நம்ம எய்தவனுக்கு அம்பையா நம்ம நோகணும். அவன் ரொம்ப விவரமானவன், பிரில்லியன்ட். இவங்க முட்டாள், எமோஷனல்ஸ். அப்போ நம்ம இவங்களை காப்பாற்ற வேண்டிய கடமைக்கு தான் நான் உண்மையை சொல்றேன். இந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்குள்ள போய் எடப்பாடிய அன்புமணி சேலஞ்ச் பண்ணினார்னா கதறிக்கிட்டு 30 சீட்டு மேல கொடுத்துருவார். அது இல்லைன்னா அன்புமணியை ஏமாத்த பார்ப்பாரு. கலைஞர் 96ல ராமதாஸை ஏமாத்துவாருன்னு எழுதி கொடுத்தேன். அதே மாதிரிதான் கலைஞர் ராமதாஸை செய்தாரு. அதே இதை மீண்டும் வன்னியர் சக்தி எழுந்திரக்கூடாதுன்னு அன்புமணியை எடப்பாடி ஏமாத்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சகாதேவ மாதிரி யாருக்கும் நல்லது சொல்லக்கூடியவன். மனிதநீதிக்கு மனிதநீதினு பாமக 2009-19 வீழ்த்தினது நம்ம தான். இன்னைக்கு ஐடென்டிஃபை தி எனிமி அம்பேத்கர் எடப்பாடியை தான் எதிரியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது வெறும் அம்பான சிவி சண்முகத்தெல்லாம் நம்ம ஏற்று எண்ணத்துக்கு தேவைப்பட்ட மயிலத்துக்குள்ள போய் யாதவர்கள் ஓட்டெல்லாம் திருப்ப முடியும். அதெல்லாம் நம்ம கெப்பாசிட்டி நமக்கு இருக்குது. பட் இந்த இடத்துக்குள்ள அலர்ட்டா இருக்க வேண்டியது எடப்பாடி கிட்ட வன்னியர்கள், குறிப்பா அன்புமணி ராமதாஸ். இதுக்கு மேல நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. சரி, வன்னியர்களுக்கு வந்து எடப்பாடி ஒரு தலைவரா இருக்காரு, அந்த 10.5 சொல்றீங்க. ஆனா வந்து அன்புமணிக்கு மட்டும் ஏன் அவர் எதிரா இருக்காரு, அவர் ஏன் வளர விட மாட்டாரு அப்படின்ற போல சொல்றீங்க? அதாங்க, ஐ கணேசன் வந்து வன்னியர் எழுச்சியில இவரை 3வது தள்ளிட்டாரு. கிளிய வளர்த்து பூனைகிட்ட கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் ராமதாஸ் நான் சொல்லுவேன். சமநீதி சூறையாடலுக்கு எதிராக தான் நான் வன்னியர் சங்கத்துக்கு ஆதரவா வந்தேன். அவரு கட்சி ஆரம்பிப்பாரு, எம்பி ஆகுமாரு, எம்எல்ஏ ஆவாருலாம் வரல. பட் எனக்கு சொன்னார், நீ ராஜ்யசபா உனக்கு தான் ஹிந்தி படி, கம்ப்யூட்டர் படி, கட்சியை காப்பாத்திட்ட, கருணாநிதி இருந்து கட்சியை காப்பாத்திட்ட, உனக்கு முதல் ராஜ்யசபா தந்துடுறான்னு சொன்னாரு. ஒருக்கா ஹிந்தி படி, கம்ப்யூட்டர்லாம் படி, அடுத்த மந்திரி நீதான்னு சொன்னார். ஓகே, அது விடுங்க. நம்ம மனிதநீதிக்கு மனிதநீதிங்கிற அடிப்படையில் நம்மளும் நம்ம அரசியலை அவருக்கு எதிராக நம்ம செய்துட்டு தான் இருக்கிறோம். பட் வன்னியர் சமூகத்தை எடப்பாடி ஏமாத்திடக்கூடாது. கலைஞர் ஒரு கட்டத்துக்குள்ள 96ல ஏமாத்தின மாதிரி ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுக்காக உங்க போற எடப்பாடியில இருந்து ஆரம்பிங்க.
50 விழுக்காடுக்கு மேல வன்னியர் உள்ள இடத்துல இருந்து ஆரம்பிங்க. 10.5 முன்னே வச்சு ஆரம்பிங்க. ம். ஜெய குரு என் நண்பர் அவரை பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் மாதிரி ஒரு வன்னியர் ஐக்கானா உருவாக்கி, ஏன்னா நீங்க 13 விழுக்காடு இருக்கீங்க. அப்போ குரு பூஜை அல்லது குரு ஜெயந்திங்கிறது வந்து மிகப்பெரிய எழுச்சியா எதிர்காலத்துல வரும். அப்படி வந்துட்டுன்னா உங்க இப்ப முக்குலத்தோரை மையமா வச்சு பசும்பொன் தேவரையா மையமா வச்சு முக்குலத்தோர் எவ்வளவு பெரிய சக்தியாட்டு ஆயிட்டாங்க. கண்டிப்பா. அது அவங்களோட விழுக்காடு அம்பாசங்கர் கமிஷன்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ம். உங்க விழுக்காடு எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க ஜெயகுருவை மையமா வச்சு குரு ஜெயந்தி குரு பூஜைன்னு வச்சீங்கன்னா அது உங்களை வந்து எதிர்காலத்துல இந்த சமுதாயத்தை பெரிய அளவு கொண்டு போகும். அதே மாதிரி உங்களை தனி ஒதுக்கீடை வச்சு நீங்க எடப்பாடிக்குள்ள சண்டை போடுங்க. அது இல்லாம எடப்பாடியை நம்பினீங்கன்னா ஏமாந்துருவீங்க. மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி. ஓகே ஓகே, மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு.